இஷ்டமா போச்சா? அப்படி மாப்பிளா வாழை என்று சொல்ல முடியாத மாப்பிள வாயா பொண்ணு வாழை சைலன்ஸ் பேசாதம்மா. மாப்பிளா வாழை என்று சொல்ல முடியாத முக்கணி செலுத்த நாடு இந்த ஜெயமாபுரி பட்டணம். இந்த நாட்டை ஆண்டு வரக்கூடிய மன்னன் யார் தெரியுமா? யாரு தெரியும் எனக்கு. வேலை செய்தவதான் நீ? நான் வேலை செஞ்சால்தான் உனக்கு. யாருக்கு? உங்க குடும்பத்துக்கு. நான் சொன்னா போடுவேன் எனக்கு செஞ்சேன்னா. உன் குடும்பத்துக்கு யார் செய்யுது? எங்க மாமனாருக்கு மாமனார் செய்தாங்க. ஆமா ஜெயமாபுரி பட்டணம் ஜெயசேன மகாராஜா. ஜெயசேன மகாராஜனுக்கும் ஜெயமானி என்று சொல்லக்கூடிய அம்மையாருக்கும் ஆணுக்கானாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் எனக்கு மாமனார் ஒண்ணு ரெண்டு மாமியாங்க. ரெண்டு மாமியா? எப்பா உன் திறமை யாருக்கு வரும்? ரெண்டு மாமியா சம்பாதிச்சு. ஜெயமானி ஒன்று, ஜெயசுந்தரி ரெண்டு. என்ன கேட்டாங்க, பெரிய மாமியாரை திருமணம் செய்து ஒரு மாமா அங்க 12 வருஷம் குழந்தை கிடையாது. சுத்தமா உள்ள இல்லாத காரணத்தால உன் மாமியா பெரிய மாமியா வரட்டுமாடா இருக்குமோ? உனக்கு தான் குடும்பம் கட்டுப்பட மாட்டாங்க. கல்யாணம் பண்றதுக்கு முன்னே அப்புறம் 2 புள்ள யாருக்கு பிறந்தது? குடும்பம் கட்டுப்பாடு இல்லதா? அம்மா பேரு கட்டி ஒண்ணு இருந்தது, அதை ஆபரேஷன் பண்ணாங்க. வேற ஒண்ணு இல்ல. அப்படி சமாளிக்கிறானா? அப்படி மறுமுறை ஜெயசுந்தரி பார்த்து திருமணம் செய்ய எங்க சின்ன மாமியார் வந்து கால வச்ச நேரம் காய்க்கா மரம் காய்க்காத போல எங்க பெரிய மாமியார் கர்ப்பம் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு ஆசைக்கும் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் ஒரே ஒரு ஆண் பிள்ளை. யாரவர்? சாந்த குணமெடுத்த சாந்தசீலன். சாந்தசீலன் 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 நாட்டார் வந்துட்டார். நோட்டு எடுத்து வந்துட்டார். நாட்டார் வரிசைக்கு வந்துக்கிறாரு. அத போற வருஷம் இப்ப படிச்சுட்டான். நீ ஏன் அடிமண்ண போடுற பத்தியா? ஏன் மனையாரா? ஏய் ஒண்ணு இல்ல, வேலை பாரு. என்ன சொல்லி எடுத்து கொடுத்துறேன். எனக்கு வேணாம், ஏமா கை கொஞ்சம் நடுவு. அப்படி ஒரே ஒரு ஆண் பிள்ளை. யாரவர்? யாரு? அவர்தான் சாந்த குணமெடுத்த சாந்தசீலன். சாந்தசீலன் சாந்தசீலன். அந்த சாந்தசீலனுக்கு ஆசைக்கும் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் மஞ்சளாபுரி ஆண்டு வரக்கூடிய ராஜகேந்திரன் சொல்லக்கூடிய தந்தை மஞ்சள் மகாராஜனுக்கும் மஞ்சளாவதிக்கும் நான் ஒரே ஒரு பெண் பிள்ளை. ஒரே பொண்ணா? ஆமா. நான் பிறந்த நேரம் நான் பிறந்த 3 நாள்ல என்ன பெத்த தாய் செத்துட்டாங்க. ரொம்ப ராசி உள்ள புள்ள பிறந்துக்கிறேன். பிறந்த உடனே அம்மா செத்துட்டாங்க. எங்க அம்மா செத்துட்டாங்க. அப்ப பார்த்தாரு எங்க அப்பா 4 ஒரு மேனி பொழுது வரணுமாக வளர்த்து நான் வயசுக்கு வந்தேன். வயசுக்கு வந்து எனக்கு மஞ்சள் நீராட்டு ஏற்பாடு செய்தாங்க. ஏற்பாடு செய்த உடனே மஞ்சள் நீராட்டு விழாவில் எனக்கு எங்க அம்மா போட்டிருந்த ஆடை ஆபரணத்தையும் சூட்டி அழகு பார்த்து எங்க அப்பா காலில் போய் விழுந்த மாதிரி என்ன ஆசீர்வாதம் பண்ணவர் எங்க அப்பாவும் செத்துட்டாரு. அப்படியே ஆசீர்வாதம் பண்ண கொண்டே அந்த பூரிப்பிலே அவரும் செத்துட்டாரு. பெத்த தாயோ 3 மாசம் 3 நாள் குழந்தை விட்டு செத்தா. அப்பா என்ன வளர்த்து வயசுக்கு வந்து மஞ்சள் நீராட்டு எங்க அப்பா செத்துட்டாரு. செத்து போன பொண்ணுக்கு ஆதரவு ராசி உள்ள புள்ள பிறந்துக்கிற நீ அம்மாவையும் தூக்கிட்ட ஒரே தூக்கு. நீ வயசு வந்த உடனே அப்பனை தூக்கிட்ட, பிறந்த உடனே அம்மாவை தூக்கிட்ட. அடி போண்டாட்டா வாத்தமாவல ஆதரவற்ற குழந்தை தூக்கிடுவோம். என்னடா ஏய், உன் பொண்டாட்டி வந்து காலை வச்ச நேரம் உங்க அம்மானும் செத்தான், உங்க ஒப்பனும் செத்தான், உன் அண்ணனும் செத்தான். எல்லாம் கும்பலா. பொண்ணு பிறந்த நேரம் உன் அண்ணி செத்தா, உன் தங்கச்சி செத்தா. இந்த மாதிரி தத்திரம் முடிச்ச நாய் இந்த நாய் என்ன பார்த்து கொள்ளைக்குதுங்க? அது என் தங்கச்சி இல்லாத எங்க பெரியப்பாரு பொண்ணு. சொல்றது தொண்டை சொல்லி முடிச்சிருங்க. ஏன் சொல்றதா? அம்மா இது வந்து 8 வந்து சின்ன பெருசாக்குது, எனக்கு தெரியல. சின்ன ஒரு 8 மாமா ஆகலாமா? ஆமா, பேர் வாங்கிய வீரவராகி
வரக்கூடிய நேரம் இதோ ஸ்ரீ கங்கை அம்மனுக்காக வரிசை பணமாக கொடுத்தவர்கள் அதோ கடலூரை சேர்ந்த நந்தகோபால் ஐயா அவர்கள் 1000 ரூபாயும் அதோ கரடியை சேர்ந்த சிங்காரவேல் உடையார் ஐயா அவர்கள் 500 ரூபாயும் சந்திரசேகர உடையார் 1000 ரூபாயும் இதே கரடியை சேர்ந்த தலைவர் பிரகாஷ் நதியா அது ஊராட்சி மன்ற தலைவர் அது 1001 அது தலைவராக இருக்கக்கூடிய கோபி ஐயா அவர்கள் 100 ரூபாய் ஐயப்பன் 100 ரூபாய் தண்டபாணி 200 சந்தைப்பேட்டை சேர்ந்த நடேசன் ஐயா 500 அதே சந்தைப்பேட்டை சேர்ந்த அதோ கடைக்காரர் தர்ஷிதன் மல்லிகை கடையை சேர்ந்த தர்ஷிதன் என்று சொல்லக்கூடிய பெயர் நாளை 1000 ரூபாயும் கரடியை சேர்ந்த அவனுக்கு தெரியாது கண்ணி தெரியாது அது கரடியை சேர்ந்த சின்ன பையன் என்று சொல்லக்கூடிய இனிமேல் சின்ன பையன் என்று சொல்லக்கூடிய ஐயா 500 ரூபாயும் அதோ முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடிய ஜெயராமன் 500 அதோ சேகர் எக்ஸ் தலைவர் அவரு 1000 ரூபாய் மற்றும் பூங்கான் 500 ரூபாய் ஆறுமுகம் 200 ரூபாய் குப்புசாமி 100 ரூபாய் இதோ கிளர்க் மூர்த்தி ஆமா அருணா ஐயா அவர்கள் 500 ரூபாயும் அதோ மாரிமுத்து 200 ரூபாய் இதே அரசன் என்று சொல்லக்கூடியவர் 500 ரூபாய் இதோ ராஜா உபதலைவர் அவர்கள் 1000 ரூபாய் அதோ கேசவ் 7 மர வியாபாரி இதே கிராமத்தை சேர்ந்த வேலு மர வியாபாரி 500 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார்கள். வேலு 500 ரூபாயா கொடுக்கறது மர வியாபாரி எதுக்கு சொல்றேன்னா மரம் பூரா அவர் தான் வெட்டுறாரு. என்ன ஒரு 500 சேர்த்தா தம்பி இது அம்பாளுக்காக அத்தனை குடும்பங்களும் வாரி வழங்கியுள்ளார்கள். இவர் அவரவர் குடும்பத்திலே அந்த கங்கை அம்மன் துணை இருந்து அது ஒரு காணிக்கை கொடுக்க மறுகாணிக்கு மலை போல ஒரே வேண்டும் கிருஷ்ணா உனக்கு அர்ப்பணம். அப்படி திருமணம் செய்து சொல்லு பார்த்தாரு மாமன் மாமி என்னடா இது மச்சான் செத்துட்டாரு இவருக்கு தங்கச்சி மகன் எனக்கு அத்தை மகன் ஆனா விட்டுட்டு செத்துட்டாங்களே என்ன பெண்ணை கொண்டு போய் என்ன வளர்த்து ஆராட்டி சீராட்டி வேற ஒருத்தனுக்கு திருமணம் செய்து கொடுப்பதை விட நம்மளுடைய மகன் ஒரே ஒரு பையன் நம்மளுக்கு ஒரு பையன் இருக்கிறான் சொந்த தங்கச்சி முன்னாச்சே அப்படின்னு சொல்லி எனக்கும் அவருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அதோ முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா அவர்கள் பெயரினாலே ஜெயராமன் என்று சொல்லக்கூடிய பெயரினாலே எட்டியம்மன் நாடக சபாவை பாராட்டி வாரி வழங்கப்பட்டது 501 சுபேஜெயம். அதோ வேலு என்று சொல்லக்கூடிய மர வியாபாரி என்று சொல்லக்கூடிய வேலு ஐயா அவர்கள் பெயரினாலே நமது கம்பெனியை பாராட்டி வாரி வழங்கப்பட்டது 501 சுபேஜெயம். அப்படி எனக்கு அவருக்கு திருமணம் செய்து வைத்து 6 மாத காலம் ஆகி போச்சப்பா. 6 மாசமா தின்ற வயசு மெல்ற வயசு அரியா பிள்ளைகளாச்சு கன்னியாகைய மாளிகை ஏற்பாடு செய்து இந்த நாட்டை முடிசூட்டி விட்டு என் மாமனார் மாமியார் காசி முதல் ராமேஸ்வரம் வரை ஸ்தலங்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து விட்டு வந்துட்டாங்க. ஆனா வந்து 4 நாள் ஆகுது. ஆனா கூட்டு அனுப்புறாங்க தவிர நான் தான் போறேன் நான் தான் வரேன் போவோம் வருவோம் இருக்கிறேன். ஆனா இதுவரையிலும் எங்கடி உங்க வீட்டுக்காரரு எப்படிமா கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கு கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கிறியாமா? ஓ கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கிறியா? திருமணம் செய்து அப்படியா இருக்கிறாரு கூட இல்ல செத்துட்டாருன்றியா? ஒரு கோயில் கேக்குற கேள்வி சந்தோஷமா இருக்குது. ஏன் இப்படிமா இருக்குன்னு கேள்வி ஆம்படியா கூட கராரா இல்லையான்னு கேட்டா எப்படி அது கல்யாணம் பண்ணி மோகம் சோகமா இருக்குது அதனால கேட்டம்மா. என்னை அள்ளி மலை இட்டானாய் என்ன
ஆடி ஆடி அப்படின்னு சொல்லி திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமான தரிசனம் செய்துட்டு அங்க மாநாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துல இந்த ஆட்டத்தை பார்த்திருந்த பாரு, என் கையை விட்டுட்டு என்னை விட்டு போனவரு 6 மாசம் ஆகுது. அவர் எங்க இருக்கிறாரு, எந்த வீட்டுல இருக்கிறாரா இல்லையா, இது ஒண்ணும் புரியல. பாவி மோசக்கார தாயாரு. ஆனா அவன் பொண்ணு கடைகள் அம்மா லோடு போடுறான். அந்த காலத்துல உன்னை கல்யாணம் பண்ணி அப்படியே விட்டுட்டு ஒன்னும் அறியாத ஆளு எங்க போனாலு கோயில்ல விட்டுட்டு போனவரு இன்று வருவார், நாளை வருவார், நாளை மறுநாள் வருவார். வழிபேடம் வச்சு பார்த்தேன். ஆனா வர கிடையாது. ஆனா வீட்டுக்கார விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு அழுதா பாக்குறவங்க 4 பேர் என்னடா இந்த கற்பவழி எந்த நேரம் பார்த்தாலும் முகம் சோர்ந்து போயிருக்குது. நல்லா சின்ன வயசு சிரிச்ச முகமா இருக்கிற ஆளு, கல்யாணம் பண்ண புதுசு, இந்த பொண்ணு சொந்த மாதிரி இருக்கிறாள அப்படின்னு இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு போனா மாமனார் மாமியாருக்கு அசிங்கமாச்சு, இழுவாச்சு அப்படின்னு சொல்லி யாரும் நம்மை ஒண்ணும் சொல்லாமல் தலைவாரி பூச்சூடி பழுக்க மஞ்சள் பூசி குங்குமிட்டு கொண்டு யாருக்குமே தெரியாது எங்க வீட்டுக்காரரு எங்க போயிருக்கிறாருன்னு. இது உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, அப்பா மாமியா மாமனாருக்கும் தெரியாது. என்னது இதுவரையிலும் எங்கடிய மகனு கிடையாது. இது வரைக்கும் நொண்டி மூட மாட்டோம் வீட்டுல படுத்துக்கார மாதிரி நீ காட்டிக்கிட்டு. இது வரைக்கும் உன் வீட்டுக்காரன நொண்டி மொடமா படுத்துக்கிறானே. உனக்கு வந்தது ஏது அவருக்கு சொல்றியா? கஷ்டம் முடிச்சுனாயா? எதுக்கு சொல்றேன்னா ஆம்படியா இது வரைக்கும் வெளியே காட்டாத ரூம்லயே வச்சுக்கிற மாதிரி நீ பாத்துனுக்கிற. ஆமா, யாருக்குமே தெரியாது, நாட்டு மக்களுக்கும் தெரியாது, உங்க மாமியா மாமனாருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாதா? எதுவும் தெரியாத அடக்கி வச்சுக்கிற குடும்பத்தை. ஆமாயா, 4 பேர் சொன்னா 4 பேர் பார்த்து 3 பேர் தூணு மூஞ்சில காரங்க சொல்லிட்டு சிங்காயா என்ன குப்பை தொண்டியா இது? அதனால யாருக்கும் தெரியாமல் எங்க வீட்டுக்காரர் எங்க இருக்கிறாரு யாருக்குமே தெரியாது. நீ சும்மா தாங்கிறப்ப 6 மாசமா. ஆமா சரி, ஒண்ணு இல்ல, சும்மா இருந்தா என்ன பண்ண போற? நான் என்ன பண்ண தேங்க உடச்சு கலப்பரி ஏத்தி சொறி விட மாட்டேன். இந்த நேரத்துக்கு பொண்டாட்டிக்கு அவன் சொருவனா வீட்டுல ஆடத்துல வர பொண்ணு வேசக்காரன் பூரா பேருக்கு சொருவுறன்ற வச்சு கலப்பரி ஏத்தி சொருவேன். பாயக்கா உட்காரு, இப்பதான் வரியா? என் மாமன் மாமி தலையாளைக்க எங்க மாமனார் இருந்தா உன்னுடைய மருமகள் கற்பகவள்ளி வந்திருக்குது. பாவம் பாவம், உன் தலையில போட்ட வீடியோ தலையில சொல்லுவாங்களா அந்த மாதிரி. பாவம் என்ன பார்த்து காய கடிச்சு கொய்ய குடிக்கிற நிலைமத்துல இருக்கிற அம்மா. நீ மீனா போன் பண்ணா தயவு செய்து அந்த கொடுக்குப்பட்ட வந்தாங்கன்னா நம்ம குறி சொல்ற இடத்துல அவனை கட்டி போடு. 8 மணிக்கெல்லாம் நான் கள்ளக்குறிச்சியில் ஆட்டத்தில் இருக்கிறேன். 8 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். அந்த கோயில் எண்ணெய் மட்டும் இவனை கட்டி போட்டு போய் இந்த கொடுக்குப்பட்ட நல்ல பையனை அவனை விடாத. நீனா சொன்னாலா? அவன் ஏன் இங்கே கட்டி போட சொன்னா தெரியுமா? வாரமெல்லாம் வாங்கின்னு வரேன்னு சொல்லிக்கிறான். உன் வேலையை பாரு. என்ன தொடப்ப கட்டியா? அதனாலதான் உனக்கு இந்த கேதி. கல்யாணம் பண்ணா என்ன சுகமா இருந்தியா? இல்ல ஆம்பளையான விட்டு லோடு படுற பாத்தியா? பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணி 6 மாசமா தனியாவா இருப்பா. அந்த கேள்வியெல்லாம் என்ன நினைச்சிட்டு பேசுவாங்க தெரியுமா? இப்படியே அவன் சும்மா இருந்துருவா, பக்கத்து வீட்டுக்காரன பார்க்காத இருப்பா, அவன் கூட வண்டியில போனதை பார்க்காத இருப்பா. நம்ம வீட்டுல நடக்கிற விஷயத்த அருமையா சொல்றேன். நீ இது சொல்றது பூரா அவன் குடும்ப விஷயம், எங்க விஷயம் கிடையாது. என்னது எங்க விஷயம்? வண்டியில உட்காந்து போனது, ஆஸ்பத்திரிக்கு போய் வந்தாங்க. உங்க வேலையை பாரு. சரி, நான் போய் அர்த்தமா போய் வரேன். சரி சொல்லிட்டு வரேன். ஐயா மருமகளா இருக்கக்கூடிய